இயற்கையோட அழகு அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா கேரளா தான். பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கையில் ஒரு ஹிமாலயன் பைக் இருக்குது. இதை வச்சுட்டு திண்டுக்கல்லேருந்து மூணாறு வரைக்கும் ஒரு சின்னதாக ட்ராவல். அதிகமாக நம்ம எதை பற்றியும் பேச போகிறதில்ல. சும்மா ஒரு பைக்கில் ஒரு ட்ராவல் 300 கிலோமீட்டர். அது எப்படி இருக்கு மட்டும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு 25 ரூபாய்க்கு ஆச்சான். இந்த மதுரையிலேருந்து இங்கே 25 தான். வேஸ்ட்டு தான். நான் இப்போ நிற்கிறேன். அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். கேட்போம் அவங்ககிட்ட.
மூணார் நோக்கி போடிமெட்டில் இருக்கும். டீ காவணி பாட்டிக்கலாம். இவர் தான் கோ ரைடரு. கோ ரைடர். இங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா ரோடு இருந்துச்சு. இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. மூட்டமாக இருக்குது. சொர்க்கத்துக்கு வந்துட்டோமோ. ஒரே பனிமூட்டமாக இருக்குது. ஒரு ஃபோட்டோ ஒன்று ஃபோட்டோ ஒன்று. சுத்தமாக என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரில. ஆனால் இங்கே தான் ரோடு இருக்குன்னு நம்பி போய்கிட்டு இருக்கோம். திஸ் இஸ் கால்டு போடிமெட்டு டு மூணார் ரோடு. ரொம்ப பக்கத்தில் வந்தால் தான் ஏதோ உயிரினங்கள் இருக்கதான் தெரியுது. ஒரு வழியாக கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மிஸ்ட்டு கேரளாக்குள்ள இல்லை. 2 இடத்துல கேரளாவோட சோதனை சாவடிகள் வந்துச்சு. வீடியோ எடுக்கலாம் பார்த்தா ஒன்றுமே தெரியல. மிஸ்ட்டு தேக்கடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக தேயிலை தோட்டங்கள். நீ பார்க்கவே பரவசம் ஊட்டுற மாதிரி இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா மூணாருக்கு போகிற பாதை. இது என்ன ஊர்னே தெரியல. ரயிலோட சுற்றி பரப்புல பூரா வந்து இங்கே வந்து அப்படியே வயிறு போதும். இதை தாந்துடுறேண்ணா. இயற்கையோட அழகு அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா கேரளா தான். பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பசுமை, மிஸ்ட்டு மறைச்சிருக்கு, மலை சாரல் லைட்டாக விழுந்துக்கிட்டு இருக்கு. பயங்கரமாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு. டிசம்பர் மாதம் இது ஆக்சுவலாக. இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் வந்து வர்றது வந்து ஒரு அருமையான ஒரு அற்புதமான விஷயம். எங்கே பார்த்தாலும் இயற்கை செம்மையாக ஒரு ஃபீல். அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. நீர் எங்கும் நிறைஞ்சிருக்கு. அருமையான ஒரு ஃபுல்லாக தேயிலை தோட்டங்கள், சுற்றி தேயிலை தோட்டங்கள். நடுவில் வந்து இந்த போட்டு வந்து உள்ளே ஒன்று இருக்குது. நடுவில் ஒரு போட்டு வந்து நிற்கிது. அதில் ஆள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போக முடிஞ்சால் எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நம்ம தொடர்ந்து மூணார் வரைக்கும். தண்ணி அடியில் விட்டுருக்காங்க. ஃபுல்லாக மேகக்கூட்டங்களுக்கு மத்தியில் நம்ம நிற்கிறனால வெளிச்சமே தெரில. இதுதான் கேரளா அண்ட் இயற்கை. ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே பிரிக்க முடியாத ஒரு விஷயம். வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா போடி, தேனி, போடி, குமுளி வழியாக வந்து மூணார் வந்திருக்கோம்.
மூணாறில் அன்னிக்கண்ணல் வாட்ரு டேம்னு நினைக்கிறது பேர் எனக்கு சரியாக வாசிக்க தெரில, கேரளா வார்த்தையில் போட்டுருந்துச்சு அன்னிக்கண்ணல் வாட்டர் டேமு. இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 4 பக்கமும் மலைகள். இறங்கி போகிறேடா. I should love Kodaikanal. ரோடே இல்லை. போட்டு வீடியோ இப்படிதான் கேட்டேன். இங்கே ஒரு டோல்கேட்டு அடுக்காடு. நம்ம எந்த வாட்டர் ஃபால்ஸ் போனோம்னா சப்ஸ்கிரைபர் கேட்பாங்கல்ல. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, மேலே தள்ளிட்டு போயிடுவாடா.
நடுவில் போகிறது வீடியோடா நம்ம எடுத்துகிட்டு இருக்கா நேராக வச்சுடு. சொல்லு அடுக்கம் வாட்டர் ஃபால்ஸ் நினைக்கிறேன், தெரியல சரியா. அட்டக்கல்லி வாட்டர் ஃபால்ஸ். ஹிமாலயனில் மூணாருக்கு வந்திருக்கோம். ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் போட்டிருக்கோம். ஒரு 250 கிலோமீட்டருக்கு 1000 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் வரைக்கும் போட்டிருக்கோம். ஆனால் இது என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, மூணாரில் வந்து வண்டி ஓட்டி கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி விரைச்சி போன மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, இது தொட்டிங்கன்னா நல்லா கங்கு மாதிரி இருக்குது. கைக்கு அப்பப்போ உணர்ச்சிகள் கொடுக்கறதுக்காக உணர்ச்சி வருது கொஞ்சமோ. இந்த ஹீட்டு வந்து பக்கத்தில் வந்து குளிர் காய்ச்சிக்கலாம். குளிருக்கு ஒரு இதமான வண்டி. சாலை எங்கும் அருவிகள். தலைவன் தான் காரணம். த பைக் ஹிமாலயன். இந்த ஒரு வண்டி என் கையில் கிடச்சுன்னா இந்த வண்டியை ராஜா மாதிரி பார்த்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். மணி கரெக்டாக ஒரு 5:45 இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேகக்கூட்டங்கள் மட்டும்தான் இந்த இடத்த முழுக்க ரம்மியமாக தோற்றமளிக்க வச்சுருக்கு. நம்ம சேனலுக்கு இன்னும் ஒரு ட்ரோன் வாங்கலை. ட்ரோன் வாங்கிட்டா தரமாக நான் உங்களுக்கு பதிவு செஞ்சு காட்டிடுவேன். அவ்வளோ அற்புதமான ஒரு ஏரியா. அவனோட பயண துணைவன் ஹிமாலயன். ஒரு வழியாக மூணாறு ட்ரிப்பை நம்ம சிறப்பாக முடிச்சிட்டோம். நம்ம ஒன்றும் அதிகமாக டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்குறக்காக இல்லை. ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்துச்சு. நம்ம கையில் ஹிமாலயன் பைக் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி பயனுள்ள வகையில் யூஸ் பண்ணலாம்ன்றாங்க. ஜஸ்ட்டு ஒரு 250-300 கிலோமீட்ரு சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ணி மூணார் வந்தோம். அந்த தூரத்தில் தெரிய அந்த ஃபால்ஸ் மட்டும் பார்த்தோம். மூணாரில் பிரியாணி சாப்பிட்டோம், கிளம்பிட்டோம். ஒரு வழியாக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் முடிச்சாச்சு. நன்றி நண்பர்களே.